ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து நம்ம ஒரு கொரியன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட நேம் பார்த்தீங்கன்னா 20 அகைன். இந்த ட்ராமா பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஹீரோனுக்கு 40 வயசு ஆகுது. இவங்களுக்கு காலேஜ் போய் படிக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை, ஆனால் முடியலை. ஸ்கூல் முடித்தோடனே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் ஆகிருது. இவங்களோட ஆசை பார்த்தீங்கன்னா நிறைவேறாமல் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் இவங்க போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு டியூமர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, இனி 6 மாதம் தானே வாழ போகிறோம், நம்மளோட ஆசையை நிறைவேற்றிக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. பட் இவங்களுக்கு 20 வயசில் ஒரு பையன் இருக்கான். அவன் படிக்கிற காலேஜ்லேயே இவங்க பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்க. அதே காலேஜுக்கு தான் அவங்க ஹஸ்பண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க. அந்த ஹஸ்பண்டை பற்றி சொல்லணுன்னா, நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவன் சீட் பண்ணி வேறு ஒரு அஃபேர் வச்சு டிவோர்ஸ் எல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டு இருப்பான். அது ஒரு கதையாக போயிட்டுருக்கோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோயினை ஒன் சைடாகவே லவ் பண்ணியிருந்திருப்பான். அவள் லவ் சொல்ல வரும்போது இந்த மேடம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி ஓடி போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அப்படியே ஃபன்னாக, ரொம்ப என்கேஜிங்காக, ஹார்ட் வார்மிங்காக, எமோஷ்னலாக இந்த ட்ராமாவை கொண்டு போயிருந்திருப்பாங்க. சரி வாங்க, நம்ம ட்ராமாக்குள்ளே போயிட்டு மிச்ச கதையை பார்க்கலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் 2 பசங்க பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இந்த பொண்ணு வந்துட்டு லைட்டாக ஸ்லிப் ஆக போகிறா. அப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். அப்போ அவங்க 2 பேரோட ஐஸும் மீட் ஆக அப்படியே பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்களா என்னன்றது தெரில. இவளோட பேர் வந்து ஹனூரா. இவ தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயினு. அண்ட் இவன் பார்த்தீங்கன்னா கிம்மு, ஹீரோயினோட ஹஸ்பண்டு. அப்படியே ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வாங்குறதுக்காக அந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. கிம்மு தான் அதை ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம், எல்லா ப்ராப்பர்ட்டியுமே என்னோடது தான், அவளோடது கிடையாது. அண்டு இந்த டேட்டில் வந்து எங்கள் 2 பேர்த்துக்கும் டிவோர்ஸ் ஆகிரும், அவள் சைன் போட்டால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலாம், அமைதியாக உட்காந்துட்ருக்கா. எல்லாம் முடிஞ்சிச்சுல, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு விறுவிறுன்னு வெளியே வந்துட்டுருக்காங்க. கிம்மு கரடிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஹீரோயினுக்கு பின்னாடியே வந்துட்டுருக்கான் சிரிச்சுக்கிட்டே. ஹீரோயின் வந்து சடனாக நிற்கிறாங்க. இவன் பயந்தே போயிடும். அப்படியே மூஞ்சி சோகமாக வச்சுட்டு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம பிரிஞ்சு தானே ஆகணும். இவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. சரி வா, ஏன் நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிடலாம், இப்போ தானே டிவோர்ஸில் சைனெல்லாம் பண்ணோம் அப்படின்னு. இல்லை, உங்களுக்கு இந்த நேரத்துக்கு ஒரு ஷெடியூல் இருக்குது, அங்கே நீங்கள் லேட்டாக போகாதீங்க, சீக்கிரமாக போங்க, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவள் விறுவிறுன்னு போயிட்டுருக்கா. பத்தியா என்ன ஒரு ஆட்டிடியூடும் பார்த்தியா, இப்போலாம் இருக்கிறவ டிவோர்ஸில் சைன் போட்டுட்டு போக வேண்டியதானே. கூடவே இருந்து டார்ச்சர் பண்ணுறான். நான் வந்துட்டு அந்த டேட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு சார் ரொம்ப சகிச்சிட்டு காரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டோட ஸ்டுடியோவுக்கு தான் வந்திருக்கா. அதாவது இவங்க ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ தான் வச்சுருக்காங்க. உட்காந்து பயங்கரமாக ஏதோ ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து டம்முன்னு போட்டுட்ருக்காங்க. நீ கேட்ட கோர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, இதோட ஃபீஸ் கிட்டத்தட்ட 50,000 வருது, மரியாதை என்கிட்ட கொடுத்துருடி அப்படின்னு. அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அடிப்பாவி, இதெல்லாம் எப்படி வந்துச்சு, நான் சேர்த்து வச்சேன், என்னத்தை சேர்த்து வச்சியோ, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, உனக்கு 40 வயசு ஆகுது, இந்த வயசில் அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ காலேஜ் போகிறேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்க. காசுக்கு என்ன பண்ணுவ, எங்கே போயிட்டு நீ வேலை பார்ப்ப, உன்னோட ஃபோனு, உன்னோட வீடு, உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ், ஏன் உன் பையன் கூட உன் ஹஸ்பண்டோட கஸ்டடியில் போயிடுச்சு, அதனாச்சும் போராடி வாங்கியிருக்க கூடாதா அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை காட்டுறாங்க. ஹீரோயின் தான் ஒரு மாட்டு தொழுவத்தில் பயங்கரமாக சாணியெல்லாம் அள்ளி போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா, எம்மா உன்னால் முடியுமா, முடியலன்னா அப்படியே ஓடி போயிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இல்லை தாத்தா, என்னால் முடியும், கண்டிப்பாக நான் பார்ப்பேன் அப்படின்னு அந்த சாணி எல்லாத்தையுமே அள்ளி போட்டு ஒரு வண்டியில் அப்படியே தள்ளிட்டு வந்துட்டுருக்காளா. பேலன்ஸ் மிஸ் ஆகி அவள் கீழே விழுக, அவள் மேலே அந்த சாணி விழுக, அப்படியே ஒரு ரணகலமாக போயிடுது. இதுக்கப்புறம் அந்த ஓடையில் போயிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டிமா வந்துடுறாங்க. அடி வெளுத்து எடுத்துகிட்ருக்காங்க. எதுக்கடி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் உட்கார வச்சு ஷாம்பெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்காங்க. அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு நான் ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் பாட்டி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி, நானே உன்னை ஸ்கூலுக்கு அமுச்சு தொலைகிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு திட்டுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியம்மாவோட ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ஒரு பொண்ணு ஆர்டர் பண்ணுறா. எனக்கு 5 பீசஸ் வந்துட்டு ரைஸ் கேக் கொடுங்க அப்படின்னு. அந்த பாட்டியம்மா மறந்து ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்றாங்க. பாட்டி, நான் தான் சொன்னேன்ல எனக்கு 5 கொடுன்னு, நான் தான் டயட்டில் இருக்கேன்ல, அப்படிலாம் திண்டு நான் நல்லா பெருத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி 5 பீஸை எடுத்து திங்கலாம்ல, கிடையாது, வாட்டில் அடித்து நொறுக்கிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நம்ம ஹீரோயினை போட்டு அடி வெளுத்து எடுத்துகிட்ருக்கா. ஏண்டி உங்கள் பாட்டிகிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் 5
செஞ்சு கொடுன்னு. அது அண்டா அண்டாவாக கொண்டு வந்து கொடுக்குது. இப்படி நான் திண்டு திண்டு பெருத்து போனேன்னா என்னால் எப்படி டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு. ஏன் நீ 5 மட்டும் எடுத்து திங்க வேண்டியதானே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எம்பிட்டு திமிர் இருந்தா நீ என்னவே எதிர்த்து பேசுவா அப்படின்னு முட்டியை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணு மாதிரி தான் நின்றுட்டு இருக்கா. நீ 5 எடுத்து திங்க வேண்டியதானே அப்படின்னு. ஸோ இவளா கடுப்பாயிடுறா. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா மண்டையை பிடிச்சி இழுக்க இழுக்க கையில் முடி வந்துட்டே இருக்கு. ஆனாலும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி நின்றே சொல்லிட்டு இருக்கா. ஏன் நீ 5 எடுத்து திங்க வேண்டியதானே, நீ 5 எடுத்து திங்க வேண்டியதானே அப்படின்னு. ஒரு கட்டத்தில் அவளே பயந்துடுறா. நீ என்ன பைத்தியமா, உனக்கு வலிக்கவே இல்லையா? எனக்கு வலிக்குது, ஆனால் நீ ஒத்துக்கோ, நீ 5 எடுத்து தின்றுக்க வேண்டியதானே, அது உன்னோட மிஸ்டேக் தானே அப்படின்னு இவளே பயந்துடுறா. இப்போ வேற யாரும் கிடையாது, ப்ரெசென்ட்ல ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்கல்ல அவங்க தான். இந்த மாதிரி தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும் போல். அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ப்ரெசென்ட்டில். இவன் வந்துட்டு ஒரு ரைஸ் கேக் கடைக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். பயங்கர க்யூவாக இருக்குது. அப்படியே எட்டி பார்க்குறான். ஐயோ நம்மளுக்கு கிடைக்காதோ, எல்லாமே தீந்துருமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கடை ஓனர் உள்ளே கூப்பிட்டுட்டு இருக்காண்டே, வாடா உனக்கு தனியாக நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ இவனும் சாப்பிட்டுட்டு பயங்கரமாக சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக தான் இருக்கான். அதாவது இந்த சினிமாலாம் எடுப்பாங்கல்ல, அந்த சினிமா எப்படி எடுக்கிறாங்க அண்ட் எந்த மாதிரி டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை சொல்லி கொடுக்குற ஒரு ப்ரொஃபஸரு. இவங்களோட கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனித்தனியாகவே வந்துட்டு கோச்சிங்கெல்லாம் இருக்கும் போல். அதாவது ஒரு ஹீரோயினாக வர்றது, ஹீரோவாக வர்றது, மாடலாக மாறுறது, இந்த மாதிரி சினிமா எப்படி எடுக்கிறது, டைரக்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நார்மலாக இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி காலேஜஸாக இருக்கும் போல். ஸோ அங்கே தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒர்க் பண்ணுறோம். இந்த சைடை ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு இப்போ தான் ஹஸ்பண்டும் அவங்க பையனும் உள்ளே வந்துட்டுருக்காங்க. இவ்வளோ ஆசையாக போயிட்டு அவங்க பையன்கிட்ட கேட்குறா, நீ ஏதாவது சாப்பிட்றியாப்பா, நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. இவனுக்கு அவங்க அம்மா மேலே என்ன கோவம்னு தெரில, மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். நான் அதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு பட்டுன்னு போய் ரூம் கதவை அடைச்சிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி இவன் தான் அப்படி பண்ணுறான், ஹஸ்பண்டாவது நம்மக்கிட்ட நல்லா பேசுவாருன்னு பார்த்தா அவனும் மூஞ்சி முறுக்கிக்கிட்டு தான் உள்ளே போயிட்டுருக்கான். அவனோட கோட்டை பார்த்தீங்கன்னா கழட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு குடிங்க நான் கொண்டு போய் வைக்கிறேன்னு தான் சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு வரான். இவங்களோட 2 பெட்டும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை மட்டும் தனியாக தள்ளிட்டு போயிட்டுருக்கான். நம்ம 2 பேரும் டிவோர்ஸில் சைனெல்லாம் போட்டுட்டோம், இதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம டிஸ்டன்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னு அந்த வெட்டிங் ரிங்கெல்லாம் கழட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே பார்க்குறான், நீயும் கழட்டுன்னு. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, மனசே இல்லாமல் தான் கழட்டிகிட்டு இருக்கா. மறுநாள் காலையில் இந்த சைட் கிம் பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு போனதுக்கு அப்புறமா இவன் வந்துட்டு இந்த காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கெலாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த கோர்ஸை தான் போய் அட்டன் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் அவங்க பையன் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் சாப்பிட்டே படிச்சுட்டு இருக்கான். இவங்க குக் பண்ணிகிட்டே படிச்சுட்டு இருக்காங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவங்க ரெஸ்ட் ரூமில் உட்காந்து படிக்கிறாங்க. மூக்கிலேருந்து பிளட்டெல்லாம் வருது. இருந்தாலும் நான் படித்தே ஆவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாகவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் அவங்க பையனை வந்துட்டு காரில் ஏற்றி விடுறாங்க. நல்லபடியாக போய் எக்ஸாம் எழுது. பையன் இங்கிட்டு காரில் ஏறி போக இவளை பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இவளும் போயிட்டு எக்ஸாம்லாம் எழுதிட்டு பார்க்குறா. அவள் பாஸ் ஆகிட்டு இதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் சூஸ் பண்ணோம்ல, ஸோ அதை தான் உட்காந்து ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஏன் வேறு எங்கெங்கேயும் போகணும், நம்ம ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறா அந்த காலேஜ்லேயே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிடுறேன். கிம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ரிசல்ட்டு போயிட்டு பார்க்குறா, நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தா ரிஜெக்டடுன்னு வந்திருக்கு. பிள்ளைக்கு மனசே உடஞ்சிருது. ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி அழுகுறா, என்ன அவங்க அந்த யூனிவர்சிட்டியில் சேர்த்துக்கரல அப்படின்னு. சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன இந்த அம்மா அப்படி உட்காந்து அழுதுட்ருக்கே அப்படின்னு. ரோடு ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அங்கே அந்த கிம் அவங்க பையனும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவனுமே அவங்க அப்பா காலேஜுக்கு தான் அப்ளை பண்ணியிருந்திருப்பான் போல். அங்கேயுமே அவனுக்கு ரிஜெக்டடுன்னு வந்துடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கா. ஆனால் வேறு ஒரு யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிருச்சு. அப்போ தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழுதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே சோகமாக உள்ளே வந்துட்டுருக்கு. அவங்க பையன்கிட்ட போயிட்டு வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறீங்க, நான் நினச்ச அந்த யூனிவர்சிட்டிக்கு போகலை, அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு அவன் திட்டி விட்டுட்டு போயிட்டுருக்கான். ஏன்ப்பா அதுவும் நல்ல யூனிவர்சிட்டி தானே அப்படின்னு சொல்ல வர அவன் எங்கே நின்று கேட்குறான், வாட்டில் போயிட்டான். அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எதை பேசணும் எப்படி நடந்துக்கணுமே உனக்கு தெரியாதா அப்படின்னு இவரும் பயங்கரமாக திட்டி விட்டுட்டு போயிட்டுருக்கான். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம பையன் இந்த காலேஜுக்குள்ளே என்டர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடணும் அப்படின்னு. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ரொம்ப சோகமாக பார்த்துட்ருக்காங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. நீங்கள் தானே ஹனூரா, உங்களுக்கு இந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்கு அப்படின்னு. அவ்வளோதான், மேடமுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது.
நேராக பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டுருக்காங்க. எங்கிட்டு போகிறதுன்னு தெரில. அந்த சைட்லேருந்து நம்ம ஹீரோ வந்துட்டுருக்கான். இவன் தான் நம்மளோட ஹீரோ. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிடுறான். இவனும் எதார்த்தமாக திரும்பி பார்க்க, அவன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி போய் அப்படியே பேன்னு முழிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கான். நான் வந்துட்டு இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை தேடி வந்தேன், அது எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்ட்டு அவனும் அப்படியே பார்க்க, நீங்கன்னு ஏதோ சொல்ல வர அதுக்குள்ளே ஹீரோ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு நடந்து போயிட்டே இருக்கான். ஹலோ ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன? நீங்கள் வந்து சா தானே? ஆமாம். அதுக்கு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் யாருன்னு தெரியுதா? நீ என்ன பெரிய கலெக்டரா இல்லை பெரிய ஆக்ட்ரஸா? அவனை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு யாருன்னே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இவளுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் போகிறான். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல வர, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு என்ன இப்படி நைனேன்னு கூப்பிட்டுட்டே இருக்க? எனக்கு 1008 வேலை இருக்குது. நீ என்னை கண்டுபிடிச்சிருக்கலாம். எனக்கு யாருன்னே தெரில. மூஞ்சி எனக்கு சுத்தமாகவே ஞாபகம் இல்லை. சரியா? இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்குலாம் இங்கே என்ன வேலைன்னு தெரில அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கடகடான்னு திட்டிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். இவளா இப்போ நம்ம என்னத்தை கேட்டுட்டோம், இல்லை நம்ம என்னத்தை சொல்லிட்டோன்னு இவன் இப்படி கோச்சிட்டு போகிறான் அப்படின்ட்டு இவளுக்கு ஒன்றும் புரியலை. ஹீரோ பார்த்தீங்கன்னா புலம்பிட்டே வந்துட்டு இருக்கான். எப்படி அவன் முன்னாடி வந்து நின்று இந்த மாதிரிலாம் பேசலாம், என்னை பாதிலே விட்டுட்டு போயிட்டால, எனக்கு அவ்வளோ அனாயிங்காக இருக்குது சார், இவளை பார்க்கவே கூடாது அப்படி இப்படின்னு. அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்றது தெரியல, போக போக பார்க்கலாம். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போயிட்டு ரெஜிஸ்டர்லாம் பண்ணி அமௌண்ட்டெல்லாம் கட்டிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறா. ஸோ அவங்க பையன்கிட்டையும் ஹஸ்பண்ட்கிட்டையும் அதை கொடுக்கும்போது அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி உட்காந்துட்ருக்கானுங்க. நீங்கள் 2 பேரும் சர்ப்ரைஸ் ஆகிட்டிங்களா? நானும் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம பையன் படிக்கிற காலேஜ்லேயே எனக்கு சீட்டு கிடச்சிருக்குல்ல அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி கத்திட்டுருக்கு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? நான் படிக்கிற காலேஜுக்கே நீங்களும் வரணுமா? பார்க்குறவங்களாம் என்ன நினப்பாங்க? பையன் படிக்கிற காலேஜ்லேயே அவங்க அம்மாவும் படிக்கிறாங்கன்னா எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்கும். எதுக்காக தான் என்னை பெற்றிங்களா? என்னை அசிங்கப்படுத்தணும் தான் என்னை பெற்றிங்களா அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இங்கே பாரு, நீ ரூமுக்கு போ, நான் உங்கள் அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்னு கிம்மு பார்த்தீங்கன்னா அமுச்சு வைக்கிறான். எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன்? நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன். இது சர்ப்ரைஸ் இல்லைம்மா, ஷாக்கு. தயவு செஞ்சு இந்த அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு சைன் போட்டுட்டு இங்கேருந்து போயிட்டே இரு அப்படின்னு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு. இவன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருமா, எனக்கு 43 வயசு ஆகுது. உன் கூட வாழ்ந்ததில் எனக்கு எந்த ஒரு மீனிங்குமே இல்லாத மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமாவது என்னோடய லைஃப்பை மீனிங்ஃபுல்லாக ஹாப்பியாக நான் வாழணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு ஃப்ரீடம் கொடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருது. 20 வருஷமாக கூட ஒன்றா வாழ்ந்திருக்கான், ஆனால் மீனிங்கே இல்லாமல் வாழ்ந்திருக்கானாம்மா. ஹீரோயினுக்கு கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் ஓடிட்டுருக்கு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. கொஞ்சம் தலைவலியாக இருந்திருக்கும் போல். இவளை ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் இவளுக்கு தலையில் ஒரு டியூமர் இருக்கான். அதுவும் 6 மாதம் தான் உயிரோடு இருப்பாங்களாம்மா. எங்கம்மா உன்னோட கார்டியன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு எந்த ஒரு கார்டியனுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அழுக அப்படியே முட்டிக்கிட்டு வருது. பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து அழுக ஸ்டார்ட் பண்ணவ தான். காலையில் நைட்டே ஆயிடுது, அதே இடத்துல உட்காந்து தேமி அழுதுட்டுருக்கா. பக்கத்துலேயே அவளோட ஃபோனு எல்லாத்தையுமே வச்சுட்டு பேனு உட்காந்துட்ருக்கா. பக்கத்தில் வந்து ஒரு திருட்டு பையன் அந்த ஃபோனை அலைக்கா ஆட்டையை போட்டு போயிடறான். அதை கூட அவள் கவனிக்கல. சரி, நம்ம பையன்கிட்ட போயிட்டாது பேசலான்ட்டு அப்படியே கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் வந்து ஷாப்பிங்கெல்லாம் போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்ருக்கான். அட, ஷாப்பிங் பண்ணியா? ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், நான் காலேஜுக்கெலாம் போகணும்ல. ஆமாம், நீங்கள் என் காலேஜுக்கு வரமாட்டிங்கல்ல, வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுறாங்க. நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? 6 மாதத்தில் நான் செத்து போயிடுவேன்னு. அப்படியே அந்த கிம்மு பையனை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அந்த யூனிவர்சிட்டியை விட்டுட்டு வேறு ஒரு யூனிவர்சிட்டிக்கு வரப்போகிறாரு போல். ஸோ அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின் உள்ளே வந்துட்டுருக்காளா, டக்குன்னு அதெல்லாம் மூடி வச்சுட்ருக்காங்க. ஆமாம், நான் இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வந்திருக்கேனே, ஏன் லேட்டாக வந்தேன், எங்கே போனேன்னு கேட்க மாட்டிங்களா? எங்கே போனேன்? நீ எங்கே வேணா போ, நான் எதுக்கு அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிற மாதிரி பேசி விட்றான். ஸோ இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. மறுநாள் காலையில் அவங்க பையன் ஸ்கூலுக்கெல்லாம் போயிடுறான்னா இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்ருக்கு. அப்போ ஃபோன் கால் வருது. ஏம்மா, இன்றைக்கி தான்மா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது லாஸ்ட் டேட்டு. நாங்கள் திரும்பலாம் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்ல மாட்டோம், பட் உங்களோட ஏஜுக்காக தான் நாங்கள் கால் பண்ணி சொல்கிறோம். ஏன், என்னோடய ஏஜுக்கு என்ன குறைச்சல்? 40 வயசு இல்லை, நான் என்ன செத்தா போயிட போகிறேன்? காலேஜெல்லாம் வந்து படிக்கக்கூடாதா? எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படி இப்படின்ட்டு செம்மையாக ஏற்றி விட்றா. பயங்கர கோவத்தில் விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. நம்ம ரீஃபண்டை வாங்கிட்டு இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அழகாக பெர்ஃபார்ம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இந்த காலேஜுக்கு வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸு. ஸோ அதை பார்க்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூலில் வந்துட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணது தான் ஞாபகம் வருது.
ரொம்ப அழகாகவே என்ஜாய் பண்ணி ஹீரோயின் வந்துட்டு ஆடி இருந்திருப்பாங்க. அது எல்லாமே கண் முன்னாடி வந்து போகுது. அதனால் இவளுக்கு பார்த்தீங்கன்னா மனசு மாறிடுது. இல்லை நம்ம படித்தே ஆகணும் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கா. இந்த ப்ரோக்ராமை நம்ம ஹீரோ தான் அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பான் போல். ஸோ அவன் யதார்த்தமாக ஹீரோயினை பார்க்கும்போது சின்ன வயசில் ஹீரோயின் வந்து காலேஜ் டைமில், அதாவது ஸ்கூல் படித்த டைமில் எப்படி ஓடிட்டு இருந்திருப்பாளோ அது அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஆஃபீஸர் கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. நீ என்னம்மா என்னை பயங்கரமாக திட்டுன, வேணான்னு சொன்னேன், ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னா எப்படி பண்ணுறது? இல்லை சார், ஏதோ ஒரு கோபத்தில் பண்ணிட்டேன், பண்ணிக்கோங்களேன். சரி 4 மணி வரை தான் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அமௌண்ட்டை வந்து கட்டுறீங்க, இல்லைன்னா ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அவங்க பாட்டிமா பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோக்குள்ளே காசெல்லாம் வச்சு வச்சு அப்படியே உள்ளே தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பாட்டி எதுக்கு அந்த தலகாணியே போட்டு நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுவா, இது உங்கள் தாத்தா எனக்காக விட்டுட்டு போனதுடி, அதான் சென்டிமெண்டலாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க பாட்டி இறக்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தலகாணியை அவகிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அவள் இன்னுமே பத்திரமா வச்சுருக்கா. அதை போய் ஓப்பன் பண்ணி அப்படியே கொட்டி பார்க்குறா. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய காசெல்லாம் வச்சுருக்காங்க. இவளுக்காக தான் அதெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க போல். அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசியாக உன்னோட காசில் தான் நான் காலேஜ் படிக்கணும்னு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அவளுக்கு இருக்கிற நோயை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, உன் ஃபேமிலி கிட்ட சொல்ல, அட்லீஸ்ட் உன் பையன்ட்டனாச்சும் சொல்ல, நான் எப்படி சொல்கிறது, அவனுக்கு இப்போ தான் 20 வயசு ஆகுது, டீனேஜில் இருக்கான், ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு ஏகப்பட்ட கனவுகள் இருக்கும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்கான். ஸோ நான் செத்து போயிடுவேன்னு சொன்னால் அது எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும்ல. உன்னை பற்றி என்ன நினைக்கிற, உனக்கு மட்டும் டீனேஜ் யூத் இதை பற்றிலாம் தெரியுமா, 19 வயசுலேயே நீ அவனுக்கு அம்மாவாகிட்ட அப்படின்னு. ஆமாம், அதனால தான் நான் அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போது அந்த எங்கேஜெல்லாம் நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் காலேஜுக்கு நான் போகிறேன். என் பையன்கிட்ட கூட நான் சொல்லலைன்னு. இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. என்னடி புதுசு புதுசாக சொல்லிகிட்ருக்க? ஆமாம், எனக்கு கேன்சர் இருக்குது, நான் சீக்கிரம் சாக போகிறேன், அதனால் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. இவங்களும் சரி ஏதோ பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு காலேஜுக்குள்ளே வந்துட்டுருக்கா. ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லூட்டியெல்லாம் பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் உள்ளே வந்தோன்னே எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாகிடுறாங்க. ஏன்னா ப்ரொஃபஸர் தான் உள்ளே வந்துட்டாங்களோ அப்படின்னு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்படியே பவ்யமாக போய் டேபிளில் உட்காந்துக்கிறா. என்னது இது, இவங்க ஸ்டூடெண்ட்டா, நான் கூட ப்ரொஃபஸரானுக்கும் நினச்சேன் அப்படி இப்படின்னா கலாய்க்கிறாங்க. ஹீரோயினோட காதில் கேட்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஸோ சைலண்ட்டாக தான் இருக்கா. இதுக்கப்புறம் ஒரு சார் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் இயர்க்குள்ளே வந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கு 12 கிரெடிட்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு 4-5 கோர்சஸை வந்துட்டு சூஸ் பண்ணோம். ஸோ சீக்கிரம் பண்ணுங்கள், அப்புறம் இடம் இருக்காது அப்படின்னு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்க சைக்காலஜி டிபார்ட்மெண்ட், அப்புறம் வந்துட்டு இந்த சினிமா பற்றி படிக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுறா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. சரி நம்ம அதை போய்ட்டு அட்டன் பண்ணலாமேன்னு வந்து உட்காந்துட்ருக்கா. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வந்துட்டுருக்கா. அடடா 47 ஸ்டூடெண்ட் வந்திருக்கீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தொப்பியெல்லாம் போட்டு உட்காந்துட்ருக்கால. ஆமாம், அந்த தொப்பி போட்ட ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிக்கிறாங்க. யார்மா நீ, உன் பேர் என்ன அப்படின்னு. இவளும் என்னோட பேர் வந்து ஹனூரா அப்படின்ற மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஆமாம், எதுக்கு இந்த தொப்பி, ஃபஸ்ட்டு கழட்டு, என்னோட கிளாஸில் இந்த மாதிரி தொப்பியெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு. இவன் வந்து ஹீரோயின் தான் அப்படின்றது ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வம்பிழுத்துட்ருக்கான். ஸோ தொப்பி கழட்டணுன்னே, ஐயோ மேடம் நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் கோச்சிங்லாம் போயிட்டுருக்கு, நீங்கள் தப்பாக இங்கே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லை நானும் இங்கே ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா எது ஸ்டூடெண்ட்டா, நீங்களாம் என்ன சொல்கிறீங்க மேடம், நீங்கள் என்ன ரீசனுக்காகலாம் இங்கே வந்தீங்கன்னு தெரில, பட் ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கீங்க, ஓகே வாழ்த்துக்கள் உட்காருங்க அப்படின்னு ஒரு மாதிரியாகவே தான் பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.